ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ இந்த வீக்ல நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன் பற்றிய டீடைல்ஸ்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து எப்படி சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணுறது, எப்படி ட்ரெண்ட் லைன் வந்து வரைகிறது, அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். அது மாதிரி நீங்களும் வரையலாம். ஒரு கோட்டை இருக்குது, சரியான இடத்துல சார்ட்டில் கோடு போட தெரிஞ்சுக்கிட்டா நல்ல நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணலாம், இல்லை வந்து மார்க்கெட்டில் வந்து சர்வைவ் ஆகலாம். இது ஒரு கோட்டை இருக்கு. அதாவது சரியான இடத்துல சிம்பிளாக கோடு போட மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஸ்டாக் மார்க்கெட்டில் சர்வைவ் பண்ணலாம். வாங்க நம்ம அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்காக ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். இங்கே பாருங்க, இது மாதிரி சிம்பிள் இருக்கும். இந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் வேணுமா, ஹரிசாண்டல் லைன் வேணுமா, ஹரிசாண்டல் ரே வேணுமா, வெர்டிக்கல் லைன் வேணுமா, என்ன வேணும், எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. நமக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைன் வந்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, வச்சுட்டு மறுபடியும் ஒரு கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் ரெடி ஆகிடும். ட்ரெண்ட் லைன் வேணான்னா இப்போ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த ட்ரெண்ட் லைனை. இங்கே பாருங்க, உங்களுக்கு விசிபிலிட்டி எப்படி வேணும், லென்த் அதோட வித் இங்கே பாருங்க, நல்ல டார்க் ஆகுதா, இது மாதிரி வேணுமா, இல்லை வந்து என்ன கலரில் வேணும், நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் லைனுக்கு என்ன கலர் வேணும்ன்ட்டு. நான் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து ப்ளூ கலர் வச்சுருக்கேன். ஏன்னா க்ரீனு ரெட் இருக்கிறதுனால இங்கே ப்ளூ கலர் வச்சுருக்கேன். இந்த இது பாருங்கள், ஒரு இடம், ரெண்டு இடம், மூணு இடம், இங்கேயும் சப்போர்ட் எடுத்துருக்கு, இங்கே பிரேக் பண்ணியிருக்கு, ட்ரெண்ட் வந்து மாறி இருக்கு. ஸோ இதே சேனலாக எப்படி பண்ணுறது? ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே வந்து ப்ரைஸ் வந்து இங்கே வந்து ஹையர் பாட்டம் வருது, தேர்ட் டைம் வருது, இங்கே தான் நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரைய போகிறீங்க. அட்லீஸ்ட் 3 இடம் இருந்தால் பெட்டராக இருக்கும் அந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த இடத்த வரைகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன டார்கெட்டு, இங்கேருந்து மறுபடியும் எது வரைக்கும் போய் மறுபடியும் ட்ரெண்ட் லைன் டச் பண்ணோம் அப்படின்னும் போது என்ன பண்ணோம், மறுபடியும் இங்கே பாருங்க, எடுக்கிறீங்க. நான் ஆல்ரெடி இங்கே கிளிக் பண்ணியிருக்கேன். மறுபடியும் வரைகிறீங்க. அடுத்த ஒரு கிளிக்கு. இது தேவையில்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிங்க ட்ரெண்ட் லைனு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பை பண்ணோடனே நெக்ஸ்ட் இங்கே போனோடனே செல் பண்ணலாம். இவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணலாம். மறுபடியும் அடுத்தது இங்கே வந்தால் இது பண்ணலாம், மறுபடியும் இது பண்ணலாம். நம்ம வந்து சின்ன சின்ன ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா, இல்லைன்னா நம்ம இங்கேருந்து வாங்கிட்டோம், இல்லை இங்கே வாங்கிட்டோம், அடுத்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாத வரைக்கும் இது ஹோல்ட் பண்ணலாம் ரொம்ப நாளைக்கு. இங்கே வாங்கிட்டு இங்கே செல் பண்ணிருக்கலாம். இல்லை நான் வந்து கொஞ்சம் கொஞ்ச நாள் வாங்கி விற்கணும்னா இங்கே வாங்கி இங்கே விற்கலாம், மறுபடியும் இங்கே வாங்கி இங்கே விற்கலாம். இதுமாரி நமக்கு தேவையானபடி எப்படி வேணாலும் லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம், ஷார்ட் டேர்முக்கு வச்சுக்கலாம். இது மாதிரி வந்து ட்ரேட் வச்சுக்கலாம், ட்ரெண்ட் லைன் வச்சு எடுக்கலாம். இங்கே பாருங்க, இன்னொரு வந்து ட்ரெண்ட் லைன் டெலீட் பண்ணிடுறேன், மறுபடியும் வரைஞ்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. சேம் இங்கே போயாச்சு, ட்ரெண்ட் லைன் எடுத்தாச்சு. அடுத்த கிளிக் இங்கே ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ட்ரெண்ட் லைன் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கரெக்டான எக்ஸாக்ட் பொசிஷன்ஸ்க்கு வந்து கொண்டு வந்துடலாம். சம்டைம்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து டச் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கும். இது டே சார்ட் அன்றைக்கே வந்து ஒரு டே வந்து க்ளோசிங்ப்போ ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ணுதா அப்படின்றது இங்கே பாருங்கள். அன்றைக்கி டேயில் வந்து இது ட்ரெண்ட் லைனே பிரேக் பண்ணல, ஸ்பைக் மட்டும் வந்துட்டு போயிருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பிரேக் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து பிரேக் அவுட்டுக்கு ட்ரெண்ட் லைன் எப்படி பாருங்கள். சேம் ட்ரெண்ட் லைன் கிளிக் பண்ணுறோம், இங்கே ஒரு கிளிக் எடுத்துன்னு போகிறோம், அடுத்த கிளிக் இங்கே. சரிங்களா? இப்போ எக்ஸாக்டாக இப்படி வைக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், ட்ரெண்ட் லைனுக்கு சிஐபி லெவல் இருந்துருக்கு. இங்கே ஒரு முறை ரிஜெக்ஷன், 2 முறை, 3 முறை, 4வது முறை, 5வது முறை இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இல்லை, இது வந்து ட்ரை பண்ணியிருக்கு, மறுபடியும் ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் பெரிய கேண்டலோட பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இது ரீசெண்டாக நடக்குது. ப்ளஸ் வால்யூம் இருக்குது, பெரிய ஜம்போ கேண்டலோட பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து மேலே போகிறதுக்கான சான்ஸ் அதிகம். இதில் நம்ம வந்து இவ்வளோ பெரிய கேண்டல்லேருந்து ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கணும், இவ்வளோ பெருசு வைக்க முடியாது இல்லையா? அதனால் வந்து அடுத்து ரீட்ரெஸ்ட் ஆனால் வாங்கலாம்.
இல்ல சப்போஸ் கேண்டில் வந்து இவ்வளோதான் இருக்கு அப்படின்னா, இல்ல உங்க ஸ்டாப் லாஸ் இது உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது வந்து இந்த இடத்துல வாங்கலாம். இது வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்றது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. பாருங்க. இதெல்லாம் டெலீட் பண்ணலாம். முன்னாடி இருந்த லைன்ஸு. இங்க ஒரு இது வீக்லி சார்ட்டு. இந்த சப்போர்ட்டை மார்க் பண்ணி வைக்கணும். இது ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இங்க பாரு. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல சப்போர்ட் வந்து பெரிய டவுன்ஃபால் வருது. டவுன்ஃபால் வரும்போது எதனா நம்ம வந்து நீங்க வந்து ஏதாவது பை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து வேற எதனா சப்போர்ட் வந்திருக்கா, இங்க ஒரு சப்போர்ட், இங்க ஒரு சப்போர்ட், சப்போர்ட் ஜோன் வந்து மார்க் பண்ணணும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம கீழே மார்க் பண்ணணும். சேம் வந்து டாப்பும் நம்ம மார்க் பண்ணலாம். டாப் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் வந்து ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் வருதுன்னா ஓகே, நல்லா வந்து அது இதுவாகும். அதே மாதிரி ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு டாப்பை கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க, அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் டபுள் டாப். இதெல்லாம் வந்து ப்ராஃபிட் புக்கிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இங்க எக்ஸாக்டா பாருங்க, இங்க ஒரு அப் ட்ரெண்டு, இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சு காமிக்கிறேன். இந்த சீக்கிரமா அது பண்ணலாம். இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் வரைங்க. அது ட்ரெண்ட் லைன் இல்லை, பட் வந்து அப் ட்ரெண்டுக்காக ஒரு லைன் உங்களுக்கு போட்டிருக்கு. சரிங்களா? அப் ட்ரெண்டு ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு. ஓகே, நல்ல ஸ்ட்ரெயிட்டான ட்ரெண்ட் லைன் போகுது. இங்க பாருங்க, இது பிரேக் பண்ணுதுன்னு வைங்க. இங்க ஒரு டாப் இருக்கு, இங்க ஒரு டாப் இருக்கு. நம்ம ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் டபுள் டாப் வருதுன்னா அது வந்து எம் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இங்க ஒண்ணு, இங்க ஒரு இந்த லைன் போட கத்துக்கணும். இந்த லைன் நம்ம சிம்பிளான ஒரு லைன் தான் போட்டோம். இங்க நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ நம்ம இந்த சப்போர்ட் ஜோன் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை எதுக்கு யூஸ் பண்றோம்னா, பை பண்ணவும் ப்ளஸ் சேம் டைம் எந்த இடத்துல எக்ஸிட் ஆகலாம், ப்ரைஸ்ல எந்த ப்ரைஸ்ல எக்ஸிட் ஆகலாம் அப்படின்றத டிசைட் பண்ணவும் நம்ம வந்து இந்த சப்போர்ட் ஜோன் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை யூஸ் பண்றோம். ப்ளஸ் ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ணதா நம்ம எக்ஸிட் ஆகலாம் டவுன் சைடில். அப் சைடில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணுது ட்ரெண்ட் லைன்னா நம்ம வந்து பை பண்ணலாம். எக்ஸாம்பிள் அடுத்தது பார்க்கலாம் வாங்க. எல்லாமே லைனு நம்ம வச்சிருக்க சார்ட்டு தான். இப்போ இன்னொன்று உங்களுக்கு நான் சொல்றேன். எப்போ வந்து நம்ம மந்த்லி சார்ட் எடுத்துக்கோம், எப்பயுமே வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து ட்ரெண்ட் டிஃபைண்டர். ட்ரெண்ட் டிஃபைண்டர்னா இது வந்து எந்த ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி. நீங்க பாருங்க, ஒரு பெரிய ட்ரெண்ட் நீங்க வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அப்போலோ டயர்ஸை வாங்கணும். சிம்பிளா டெக்னிக்கல் அனலைஸ் வச்சு நீங்க எப்படி அதை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டே வரலாம், எங்கெங்கெல்லாம் நீங்க வந்து இன்னும் பிரமிடிங் ரொம்ப இன்னும் வாங்கிட்டே இருக்கலாம் அப்படின்றத பொறுத்து. ட்ரெண்ட் லைனுடைய யூஸ்ஃபுல் பாருங்க. இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கு. இங்க ஒரு இடம் 2001ல, 2009ல, 2020ல அப்படியே மேலே போயிட்டே இருக்கு. ஸோ ட்ரெண்ட் டிஃபைண்டர். நீங்க வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து போய்கிட்டே இருக்கா, மறுபடியும் இங்க சப்போர்ட் எடுக்குதுன்னா இங்க ஆட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். அப்போலோ டயர் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றத கூட இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ணலாம். எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. நீங்கள் ஃபண்டமெண்டலில் படிக்க வேணாம், கம்பெனியை பற்றி படிக்க வேணாம், எதை பற்றியும் படிக்க வேணாம். ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் வச்சு நான் வந்து பல வருஷமாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அது நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து இப்படி நான் வந்து வேல்யூ பை வாங்குறது. இங்கே பாருங்க, ஒரு ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் ஒரு சப்போர்ட் லைன் எப்படி இது வந்து கம்பைன் பண்ணியிருக்கேன். இதனால தான் இது வந்து தீபாவளி பிக்ஸ்லையும் நம்ம ஸ்டாக் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்க, இதுவும் மந்த்லி சார்ட். ஒரு முறை, ரெண்டு முறை, மூணு முறை, நாலு முறை, அஞ்சாவது முறை வந்திருக்கு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்.
ப்ளஸ் வந்து டபுள் ரெண்டு பாட்டம் இங்கே ஒரு இது இவ்வளோ பெரிய லைன் கூட வேண்டாம், நம்ம வந்து உங்களுக்கு புரியணுன்றதுனால ரேவே கொண்டு வரலாம். இங்கேருந்து பாருங்க, இப்படிதான் நீங்க உடனே ஐடென்டிஃபை பண்ணணும். உடனே ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் நீங்க அந்த சப்போர்ட் லைன் வந்து இது பண்ணணும். ஒரு பெரிய ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ப்ளஸ் வந்து இந்த இடத்துல டபுள் பாட்டம் எடுக்குது. இது வந்து டபிள்யூ பேட்டர்ன் வாங்க இப்படி போனா. இதை மறுபடியும் இது கிராஸ் ஆயிடுச்சுன்னா இதனுடைய கன்ஃபர்மேஷன் வந்து ஓகே ஆயிடும். அடுத்த டார்கெட் நமக்கு இது கிடைக்கும். அடுத்து இதையும் பிரேக் பண்ணா இன்னும் மேல மேல போயிட்டே இருக்கும். இப்படிதான் நம்ம வந்து வேல்யூ பை எப்படி வந்து இது பண்ணலாம். இது ஸ்லோவா தான் மூவ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். பட் வந்து உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டலி வேல்யூ பைஸ் இது வந்து எனக்கு வந்து டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது, வேல்யூ பை அப்படின்னு சொல்றீங்கல்ல, ஹை ப்ரைஸ்ல வாங்காம எப்படி லோ ப்ரைஸ், அதை வந்து சிம்பிள் லைனை வச்சே நீங்க இது பண்ணலாம். அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க ஸ்டாக்ல சார்ட்ல ஒரு லைன் போட கத்துக்கிட்டீங்கனாலே நீங்க வந்து சர்வைவ் பண்ணலாம். நீங்க வந்து அடுத்தது சரி இது வந்து என்ட்ரி எங்க கொடுக்கறது, நான் இங்க சப்போர்ட்டிங் வந்து வாங்க முடியுமா முடியாதா, இந்த இடம் பாருங்க. இதுக்கு முன்னாடி அதுமாதிரி ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த லைனை பிரேக் பண்ண உடனே நீங்க வாங்கியிருந்தா அதனுடைய மொமெண்டம் வந்து ஃபாஸ்டா இருந்திருக்கும். எக்ஸாக்டா வந்து ஒரு லோ சப்போர்ட்ல இருக்கும்போது லோயர் டைம் ஃப்ரேம்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் நல்லா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இதை பிரேக் பண்ண உடனே இந்த இடத்துல வாங்கும்போது அதிக குவான்டிட்டி வாங்கலாம். இங்க வந்து லோ ரிஸ்க்ல இங்க சப்போர்ட் லோயர் டைம் ஃப்ரேம்ல இங்க சப்போர்ட் எடுத்தோடனே வாங்கியிருக்கலாம். ப்ளஸ் இந்த லைனை பிரேக் பண்ணிடுச்சு, ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டு இங்கே ஒரு டவுன் ஃபால் ஆன லைன்லேருந்து பிரேக் அவுட் மேலே போகுதுன்னா நமக்கு எவ்வளோ ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு பாருங்க. இதுதான் வேல்யூ பை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ட்ரெண்ட் லைன்ஸு ப்ளஸ் சப்போர்ட் ஜோன்ஸ் வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரியான ஒரு டீச்சிங் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 1000 கிட்ட கொண்டு போகிறீங்க. நம்ம வந்து ஃப்ரீயாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை போடுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து இன்னொரு நான் வந்து நியூ என்ட்ரி கொடுக்கணும், எப்படி கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். சப்போஸ் வந்து ஒரு ஸ்டாக் வந்து நியூ என்ட்ரி நான் கொடுக்கணும். ஒரு ஸ்டாக் வந்து டவுன்ஃபால் ஆகிட்டே இருக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வைஸில். அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுது, பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணுது, மீன்ஸ் அதில் சிஐபி பண்ணுது. அப்படின்னும் போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த இடத்துல சிஐபி பண்ணல, பிரேக் பண்ணி மேலே மேலே போயாச்சு. அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணியாச்சு, ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு, அதாவது சிஐபி சேஞ்ச் இன் பொலாரிட்டி பண்ணியிருக்கு. இந்த லெவலில் இந்த பிரேக் பண்ண லெவலில் நான் மறுபடியும் போக மாட்டேன், அதுக்கு கீழே போக மாட்டேன்னு மேலே போயிருக்கு. இதில் பாருங்க இன்னொரு வந்து சப்போர்ட், ஒரு சப்போர்ட், ரெண்டு சப்போர்ட், மூணு சப்போர்ட். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுத்துருக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம ஒரு லைன் போட கற்றுக்கிட்டாலே எப்படி போடலான்ட்டு, எப்படி நம்ம ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணலாம் மறுபடியும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதான் ஃபைனலாக சொல்லித்தரேன். இங்கே கிளிக் பண்ணுறீங்க, உங்களுக்கு தேவையானது எடுக்கிறீங்க. ட்ரெண்ட் லைன் வேணுமா, ஹரிசாண்டல் லைன் வேணுமா, என்ன வேணும்ன்ட்டு ஜஸ்ட் இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு சரி சார்ட் கொஞ்சம் கீழே வந்திருக்கணும். ஒரு லைன் எடுக்கிறீங்க, பிரேக் பண்ணுது, வாங்குறீங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பிரேக் பண்ணுது, வாங்குறீங்க. அவ்வளோதான். இதுதான் ட்ரெண்ட் லைன் போடுறதுக்கு. நீங்கள் ட்ரெண்ட் லைன் வந்து எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸு லாங் டைம் ஹோல்டிங்க்கு பாடி டு பாடி ட்ரெண்ட் லைன் வந்து வரையணும். ஷார்ட் டேர்முக்கு வந்து ஷேடோ டு ஷேடோ ஒர்க் அவுட் நல்லாவே ஆகும். என்னென்னா நாய்ஸஸ், ஷேடோ டு ஷேடோனா என்னென்னா ஸ்விங் ட்ரேடிங்க்கு இது மாதிரி குயிக்காக வந்து நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இது பண்ணலாம். நம்ம லாங் டைம் ஹோல்டிங்க்கு இப்போ வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்கி ரொம்ப நாள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரோம், அதை வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணதா இல்லையான்னு பார்க்கும்போது பாடி டு பாடி வந்து நீங்கள் வந்து இது மாதிரி இப்படி வரையலாம். ஷேடோ மேலே உள்ளது விக்குலேருந்து நீங்கள் போட்டால் ஷார்ட் டேர்முக்கு யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இது மாதிரி ட்ரெண்ட் லைன் வரைய கற்றுங்க. நிறைய சார்ட் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கஷ்டமாக தான் இருக்கும். நிறைய சார்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியாக எல்லாமே வரையலாம். எந்த இடத்துல கோடு போடணுன்றத வந்து கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது வந்து ட்ரெண்ட் லைன் வருமா வராதா அப்படின்ற ஒரு டவுட்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும்.
நீங்க எடுத்து போட போட தான் தப்பா போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க கூட ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு பார்க்கலாம் நீங்க. இங்க பாருங்க, வருதா வரலையா? நீங்க வந்து சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சார்ட்ல நிறைய இடத்த போட முடியும், நிறைய இடத்த இது பண்ண முடியும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இப்போ வந்து 20 சார்ட்ல இருந்து 50 சார்ட்டுக்கு போங்க. கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க. இங்க பாருங்க, ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டு, இங்க ஒரு ஹேமர் வந்திருக்கு, அதனால அது பிரைஸ் மேல மூவ் பண்ணிருக்கு. ஆனா ட்ரெண்ட் லைன் இருக்கிறதுனால அது பிரேக் பண்ண முடியல. இங்க கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஒரே ஒரு மட்டும் தான் போயிருக்கு. ஸோ ஆனால் சப்போர்ட் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சப்போர்ட் ஜோன்ல இது வந்து என்னது, பியர்சிங் பேட்டர்ன் உங்களுக்கு வந்திருக்கு. சப்போர்ட் ஏரியாவில் பியர்சிங் பேட்டர்ன் மேலே போயிருக்கு, ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே ரீடெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய நம்ம படிக்க படிக்க உங்களுக்கு வந்து சார்ட் உங்ககிட்ட பேசும். நான் இந்த இடத்துல மூவ் பண்ண போறேன், இந்த இடத்துல டர்ன் பண்ண போறேன், அலர்ட்டா இரு. வந்துச்சுன்னா நம்ம அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.